ஆமேன், ஆமேன். ஸோ இந்த நாளிலும் கர்த்தர் நம்ம கூட பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிட் ஃபில்ட் சர்ச், ஆவி நிறைந்த சபை. ஆமேன். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் யார்? Who is the Holy Spirit? சொல்லுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. திருத்துவ தேவனன் ஒன்று. ஓகே, வேற நீங்க எவ்வளவு அறிஞ்சு வச்சிருக்கீங்க? இப்ப ஏசப்பா யாருன்னா நீங்க என்ன சொல்வீங்க? என்ன சொல்வீங்க? ரட்சகர் சொல்வீங்க, நம்மளுக்காக ஜீவன் தந்தார். ஏசு யாருன்னு தெரியாதாம்மா? ஏசு யாருமா? மெய்ப்பர். வேற மெய்ப்பர், மீட்பர். வேற ஓகே. ஸோ ஏசுபா பத்தி சொல்றதுக்கு நிறைய பேர் நம்ம இருக்கோம். இப்ப ரெண்டாவது கேள்வி, ஆவியானவர் யார்? கம்ஃபர்டர், கூட இருப்பவர், நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர். ஓகே, உங்ககிட்ட ஒரு கேள்வி என்ன கேட்க விரும்புகிறேன். இங்க இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு ஆவியானவரோட தனிப்பட்ட உறவு இருக்கு? உண்மையா கை தூக்கணும். How many of you have a deep fellowship and a relationship with the Holy Spirit? இன்னைக்கு சபைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, அந்நிய பாஷைகளை பேசுறது தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் காற்றை போல வருவார், அவர் அக்கினியா வருவாரு, he is a wind, he is a fire, he is a water. இப்படியே நம்ம நினைச்சிட்டு அவர் ஒரு பொருளா, it is the Holy Spirit அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அது இட் இல்லைங்க, அது அல்ல, அது அவர். பரிசுத்த ஆவியானவர் திரியேக தேவனில் ஒன்றாயிருக்கிறார். He is a person. இன்னைக்கு சபைக்கு ஆவியானவர் என்ன யாருன்றத கத்து கொடுக்கறதே ரொம்ப கம்மி இல்ல? அப்படி இருக்கிற வேளையில கடைசி கால சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கணும்ன்றது கர்த்தர் எதிர்பார்க்கிறார்னா, ஒரு ஆவி நிறைந்த சபையாய், அது மாத்திரமல்ல ஆவியால் நடக்கப்படுகிற சபையுமாய் இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? We have to be filled with the Holy Spirit and we have to be led by the Holy Spirit. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு காரியமும் நிரப்பப்படுறதோட நிறைய கிறிஸ்தவர்கள் நிறுத்தி விடுறோம். நிறைய பேர் நிரப்பப்படுறது கூட வாஞ்சிக்கிறது இல்லை. ஆனா நிரப்பப்படுறது ஒரு அத்தியாவசிய தேவை. ஆனா அதை விட அதிகமா கடைசி காலத்துல கிறிஸ்தவர்களை கர்த்தர் எதற்கு அழைக்கிறார்னா, ஆவில நடக்கும்படி கர்த்தர் அழைக்கிறார். உங்ககிட்ட ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். இது வாசிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும் வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8வது அதிகாரத்துல 14வது வசனம் வாசிக்கலாமா? ரோமர் 8:14. சேர்ந்து வாசிக்கலாமா? எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க யாரு? நான் யாரு? இன்னைக்கு நீங்க எல்லாம் ஆவியானவரோட நடத்துதல்னால நடத்தப்படுறீங்களா, இல்லைன்னா நம்மளுடைய சுய எண்ணங்களும் சுய ஆசைகளும் சுய விருப்பங்களும் என்னுடைய காரியங்களும் நான் ஈடுபட்டு கொண்டு நான் நடத்தப்படுறேனா? If you are not led by the Holy Spirit, you are not a child of God. நம்ம சொல்றோம் நான் ஏசுப்பா பிள்ளை அப்படி நம்ம சொல்லுவோமே தவிர்த்து கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறது கிடையாது. இந்த நாள்ல நீங்க கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒரு முதலாவது காரியம் என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்படுகிற நீங்களும் நானும் ஒருபோதும் நம்முடைய சுயத்தின்படி அல்ல, ஆவியானவரால் ஏவப்படுகிற ஒரு வாழ்க்கை, ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் அத்தியாவசிய தேவையாய் இந்த கடைசி காலத்துல. இட் இஸ் so important that you don't fall for the devil's traps. பிசாசன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல கடைசி நாட்கள்ல இந்த நாட்களை சுற்றி திரிகிறான். முன்னாடி இருக்கிற மாதிரி இப்ப போன் யூசேஜ் கிடையாது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் மட்டும் தான் அனுப்புவோம். அதுவும் ஒரு நாளைக்கு 50 SMS 100 SMS.
இப்போ எத்தனையோ இது வாட்ஸ்அப், ஸ்னாப்சாட், என்ன இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் என்னெல்லாமோ வந்துருச்சு. ஈஸியாக மெசேஜ் அனுப்புகிறோம், ஈஸியாக டேட்டா எல்லாம் ஃப்ரீயாக போயிட்டு இருக்கு. 5G 6G வரைக்கும் போகிற அளவுக்கு வந்துட்டோம். எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. யூ நோ வை? இது டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை நம்ம பேசலாம். பட் யூ நோ சம்திங், இட் இஸ் ஆல் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் டெவில்ஸ் ட்ராப்ஸ். அவனுடைய வலையில சிக்கி கொள்றதற்காக அவன் டெக்னாலஜில வளர்ந்து கொண்டே போறான். ஆனா இந்த நாள்ல ஆவியில வளரக்கூடிய பெண்களும் ஆண்களும் கிறிஸ்தவர்களும் ரொம்ப 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 கம்மி. இந்த நாள்ல கர்த்தர் நம்ம கூட பேசுகிறார். ஆவியானவர் உங்க கூடயும் ஏன் கூடயும் இந்த கடைசி நாட்களை விரும்புகிற ஒரு காரியம்னா, he wants to have a fellowship with us. வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? 2 கொரிந்தியர் வாசிங்களேன். நீங்க எப்படி சொல்றீங்க சிஸ்டர் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா நம்ம எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாமா? பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் என்னவா இருக்கும்? அப்போ ஐக்கியம், நல்லா கவனிங்களேன், நம்ம ஐக்கியம் வைத்துக்கொள்ள நினைக்கிறத விட ஆவியானவர் உங்க கூடயும் ஏன் கூடயும் ஐக்கியம் வைத்துக் கொள்றதுக்கு அவர் ரொம்ப பிரயாசப்பட்டு ஆசைப்படுகிறார். He loves to have communion. இங்கிலீஷ்ல வந்து communion with the Holy Spirit இருக்கு. இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள்ல எத்தனை பேருக்கு ஆவியானவரோட ஒரு உறவோட இருக்கணும்ன்றது ஆசை? ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இருக்கிறவங்களாம் ஆமேன்னு சொல்லாமா? நிறைய பேருக்கு இதனால என்ன பலன் அப்படின்றத அறியாததுனாலதான் இந்த நாள்ல ஆவியானவரை சபைகள்லயும் சரி நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். The main purpose of the Holy Spirit, see இந்த இடத்துல the Holy Spirit அப்படின்னு சொல்றது என்னன்னா, the teacher, the prime minister அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதைக்கு சொல்றல, அதுதான் அந்த the. மற்றபடி he is a person, அதாவது அவர் ஒரு நபராய் இருக்கிறார். அதையும் நான் வேதத்துல காண்பிக்கிறேன். முதலாவது what is the purpose, அவர் எதற்காக பூமியில அனுப்பப்பட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். பேதுரு 1 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாமா? இன்னொரு தடவை சத்தமா. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தம் ஆக்குதலினாலே. போதுங்கா. ஆவியானவரின் பரிசுத்தம் ஆக்குதலினாலே. அப்பனா ஆவியானுடைய பர்பஸ் என்ன? இன்னைக்கு நம்ம நேத்திக்கு நம்ம வந்து ஜெபிச்சோம்ப்பா, நான் பரிசுத்தமா வாழணும் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிச்சோம். ஆனா அன்றாட நம்ம பரிசுத்தப்படுத்துவது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியாருடைய துணையினாலதான் நீங்களும் நானும் நம்மளை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. Without him we cannot do nothing. ஸோ அப்படி அவருடைய பர்பஸா இருக்கும் பொழுது, நான் அழகா ஒரு அண்ணா சொன்னாங்கல்ல, அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். He always wants us to be pure. நம்ம பரிசுத்தமா நீதியா கர்த்தருக்குள்ள பலத்த கைக்குள்ள அடங்கி இருக்கும்படி வாழும்படி செய்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர். சரி, அவர் இல்ல, அவர் ஒரு பொருளாய் அல்ல, அவர் காற்றாய் அல்ல, அக்கினியாய் இல்ல, நதியாய் தண்ணீராய் இல்லாம இருக்குது. அவர் ஒரு பர்சனா இருக்கிறார் அப்படின்றது எங்க போட்டிருக்கோம்னா வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தையும். யோவான் 14வது அதிகாரம் 16, 17 வசனங்கள் வாசிக்கலாமா? யோவான். அவர் அவர் அவர்னு போட்டிருக்கா. இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கோன்னா, the spirit of truth whom the world cannot receive because it neither sees him nor knows him, but you know him, for he dwells with you and will be with you.
ஹீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம், தமிழ்ல அவர் என்பது. அப்ப அவர்னா என்ன என்ன அர்த்தம்? லிவிங் ஆர்கானிசமா நான் லிவிங் ஆர்கானிசமா? அவர் உயிரோடு இருக்கிறவர், அவர் ஆள் தத்துவமா இருக்கிறார். அதே போல அவர் ஏதோ இட்டு கிடையாது, ஓகேவா? அவர் ஒரு நபரா இருக்கிறார். இன்னைக்கு நீங்க தயவு செஞ்சு கர்த்தருடைய ஆவிக்குரிய கண்களையும் ஆவிக்குரிய புத்தியும் திறப்பாராக. அவர் ஒரு நபரா இருக்கிறார். இன்னைக்கு எப்படி ஏசப்பாவை பார்க்கிறீங்களோ அதே போல ஏசப்பாவோட ஆவியாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நபராய் நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். ஆவியானவர்னா வேற யாரோ கிடையாது. He is the one who will manifest Jesus. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை வெளிப்படுத்துவார். அவரை எதுவும் வெளிப்படுத்துறதுக்கு ஒண்ணும் கிடையாது. He will testify Jesus. எங்க இருக்கு? அதே அதிகாரத்துல 15வது அதிகாரத்துல வாசிங்க பார்க்கலாம். 26வது வசனம் வாசிங்களேன். அவர் இயேசுவை குறித்து சாட்சி கொடுப்பார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆவியானவர் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியமா இல்லாம இருப்போமே ஆனால் நம்ம வாழ்க்கையில இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கவே முடியாது. many people fall in a loss. எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க. ஆவியின் கனி இல்ல 9, அது ஒரு ஆரஞ்சு பழம் மாதிரி. உள்ள இருக்கிற ஒவ்வொரு சொல்லையும் அது கனிகள் கிடையாது. தமிழ்ல நல்லா எடுத்து வாசிச்சு பாருங்க. கலாத்தியர் 5வது அதிகாரத்துல 21, 22 வாசித்து பாத்தீங்கன்னா அது கனிகள் கிடையாது, அது கனி, ஒரே கனி. அந்த ஒரு கனி நம்ம எல்லாரும் வாழ்க்கையில நிறைய பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட அந்த இச்சை அடக்கம் இருக்கு சிஸ்டர், என்கிட்ட அந்த அன்பு இருக்கு, என்கிட்ட அந்த ஒரு நீடிய பொறுமை இருக்கு, என்கிட்ட அந்த சாந்தம் இருக்கு. இல்ல இல்ல இல்ல, எல்லாமே இருக்கணும் நம்ம வாழ்க்கையில. 9 அடங்கிய ஒரு ஃப்ரூட் தான் நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் வெளிப்படணும். இந்த நாளிலும் கர்த்தர் பேசுகிற ஒரு காரியம், இன்னைக்கு ஆவியானவர் நம்ம கூட இல்ல அப்படின்னா நம்ம வாழ்க்கையினால இயேசுவை பிரதிபலிக்கவே முடியாது. வாசிங்க இன்னொரு வசனத்தையும், உங்களுக்கு தெரிந்த ஒரு வசனம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாமா? ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல வரும் பொழுது நம்ம எப்படி இருக்குமா? பலன் அடைந்து we will receive the power. எதுக்கு அந்த பவர்னா, பூமி எங்கும் சாட்சிகளாய் வாழணும். இன்னைக்கு எத்தனை பேர் உங்களை பார்த்து நீ இயேசுவ மாதிரியே பேசுற, நீ இயேசுவ மாதிரியே கொடுக்கிற, நீ இயேசுவ மாதிரியே நீ மனதுருக்கத்தோட இருக்க, நீ இயேசுவ மாதிரியே வல்லமை உள்ளவளா இருக்கிற, எத்தனை பேர் உங்களை பார்த்து சொல்றாங்க? நிறைய பேருக்கு ஆசை என்ன தெரியுமா? ஏசப்பா உங்களை போல என்ன ஆக்குங்கப்பா. இந்த ஜெபத்தை யாரெல்லாம் செய்றீங்க? நிறைய பேர் செய்வா, அப்பா உங்களை போல என்ன ஆக்குங்க. அது ஜெபமாய் நம்ம செய்யறோமே தவிர்த்து எப்போ நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியாவுடைய வல்லமையினாலும் அவருடைய ஆளுகையினால் நம்ம விட்டு கொடுத்து நடக்கும் பொழுது மாத்திரம்தான் நீங்களும் நானும் இயேசுவுக்கு சாட்சிகளாய் வாழ முடியும். That is a necessity for being a Christian. இந்த கடைசி நாட்களை எத்தனையோ பேர் கிறிஸ்டியன், ஐயோ நீ இப்படி இருக்கியே, நீ என்ன சினிமா பாட்டு பாடுற, நீ என்ன கொலாடி சண்டையில வந்து நிக்கிற, நீங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க, நீங்களா லஞ்சம் வாங்குறீங்க, இப்படியாய் நிறைய கிறிஸ்தவர்கள் சாட்சிகளை இழக்கிற இந்த வேளையில கர்த்தர் உங்களையும் என்னையும் உருவாக்குனதோட மெயின் நோக்கமே இயேசுவா போல வாழ்ந்து அவருக்கு சாட்சியா இருக்கிறது தான். சபையானது அவருடைய சரீரம். அந்த சரீரம் தலை என்ன சொல்லுதோ, தலை என்ன பண்ணுதோ அதே தான் செய்யணும். பிதாவானவர் பரலோகத்துல என்ன செய்தாரோ அதேதான் பூமியில இயேசுபா செய்தார் என்ற வசனம் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இயேசுபா வாழ்ந்த நாட்கள்ல அவர் எப்படி இருந்தாரோ அவருடைய கேரக்டர்ஸ் என் வாழ்க்கையில இருக்கணும்ன்றதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடையாளமே.
நீங்களும் நானும் சர்ச்சுக்கு வந்ததாய் அல்ல, வெறும் வர்ஷிப் பண்றதுனாலயோ, டங்ஸ்ல ப்ரே பண்றதுனாலயோ, இல்லைன்னா நான் டெய்லி பைபிள் வாசிக்கிறதுனாலயோ அல்ல. இயேசுவோட குணங்கள் அனைத்தும் என் வாழ்க்கையில காணப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற வேளையில இந்த ஆவியானவர் இப்போ ஏதோ ஆஃப்டர் த ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ், ஏசப்பா உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஊற்றப்பட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா. ஆனா அவர் எப்போதிலிருந்து அவர் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பூமி உருவாக்கப்படுவதற்கு முன்னாடியே இருக்கிற ஆவியானவர். He didn't come all of a sudden. நிறைய பேருக்கு என்ன யோசிப்பாங்கன்னா, நான் கேட்டிருக்கேன், திடீர்னு நடுவுல வந்துட்டார், ஏசப்பா தான் ஃபர்ஸ்ட், செகண்ட் தான் ஆவியானவர். இல்லைங்க, he was there before the foundations were laid. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல 2-3 வசனங்கள் வாசிக்கலாமா? ம் 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 ஆமென். இந்த இடத்தை நீங்க பார்க்கும் பொழுது ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். பிதாவானவர், அந்த காட்ன்றது அந்த இடத்துல பிதாவானவரை குறிக்கும். பிதாவானவர் வெளிச்சம் உண்டாக கடவுள்னா உடனே வெளிச்சம் உண்டாயிடுச்சு. எப்படி அந்த வார்த்தையில வல்லமை உண்டு. அந்த வார்த்தை சொல்லும் பொழுது the reality is the Holy Spirit is the maker and creator. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் உருவாக்கி சிருஷ்டிப்பை உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். Holy Spirit is the creator of things. Holy Spirit is the creator of you and me. அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டிப்பின்குள்ளாய், எல்லாவற்றையும் ஆளுகைக்குள்ளாய் உயிரோட வைத்து இந்த நாள்ல உங்களையும் என்னையும் இந்த மூச்சு காத்து யாரோடதுங்க? பரிசுத்த ஆவியானவரோடதான். இதை நம்ம அறிந்து கொள்ளாம தான் ஆவியானவரை சபையில ஒரு மூல முடுக்குல நம்ம வைத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனோம்னா இந்த ஆவியானவர் இன்னொருதுக்கு காரணம். வாசிங்க பார்க்கலாம் இந்த வசனத்தை. ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாமா? ரோமர் 8:11. ஆமென். இந்த இடத்துல ரொம்ப கிளியரா போட்டிருக்கு, இயேசுவை மரித்தோர்ல உயிரோட எழுப்பினது பரிசுத்த ஆவியானவர். இங்கிலீஷ்ல ரொம்ப ஆப்டா இருக்கும். எப்படின்னா, if the spirit of him who raised Jesus from the dead dwells in you, he who raised Christ from the dead will also give life to your mortal bodies. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் ஆவியானவர் அவர் பெயர். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில இருக்கிற செத்த சூழ்நிலைகளை, நம்ம வாழ்க்கையில இருக்கிற மங்கி போய் எரிந்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கைய, நம்ம வாழ்க்கையில இருக்கிற கடன் பிரச்சனைகளை, நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா தோல்விகளை, நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா அடிக்ஷன்ஸ், நிறைய என்ன சொல்றது, பிசாசின் போராட்டங்களை, நோய்களை குணமாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். These last days are the ministry of the Holy Spirit. இந்த கடைசி நாட்கள் யாரோட ஊழியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம் செய்கிற நாட்கள் இந்த நாட்கள். எப்படி சொல்றேன்னு தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம், நமக்கு தெரிந்த இன்னொரு வசனம். யோவேல் 2வது அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாமா? ஆமென். சோ இந்த இடத்தை நீங்க ரொம்ப கிளியரா பாத்தீங்கன்னா, கடைசி நாட்கள்ல யார் மேல ஊற்று வரோம்? பழைய ஏற்பாட்டுல யார் மேல ஊற்றப்பட்டார்? பழைய ஏற்பாட்டிலையும் நான் திரும்ப சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இருந்தார். ஓகேவா? அப்படி இருக்கிற வேளையில ஆவியானவர் எல்லார் மேலேயும் பழைய ஏற்பாட்டுல ஊற்றப்படல. தீர்க்கதரிசிகள் மேல ஊற்றப்பட்டார். வேற யாரு? ராஜாக்கள் மேல ஊற்றப்பட்டார். சில ஆசாரியர்கள் மேலே ஊற்றப்பட்டிருக்கார். அப்படி இருக்கிற வேளையில இன்னைக்கு கடைசி நாட்கள்ல கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தமாய் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது என்ன தெரியுமா? மாம்சமான யாவர் மேலேயும் என் ஆவியை ஊற்றுவேன்.
That is the real blessing promise. நம்ம நினைக்கிறோம், ஐயா அழகா சொன்னாங்க, கார் பைக் இதெல்லாம் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் நினைக்கிறீங்க. முதலாவது நான் சொல்லட்டுமா, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது தான் முதலாவது பிளெஸ்ஸிங்க. நான் அடிக்கடி யோசிப்பேன், அப்பா இப்படி ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில நான் வளர்ந்தே உங்களை அறியாம இத்தனை நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, இதே இது கர்த்தரை அறியாத ஒரு குடும்பத்துல நான் பிறந்திருந்தேன்னா என் கதி என்னவா இருந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கிறிஸ்டியன் ஃபேமிலியே கிடையாது, ஏதோ விக்கிரகத்தை வணங்குற ஒரு குடும்பத்தை நீங்களும் நானும் வணங்கி இருந்திருந்தோம்னா நம்மளுடைய கதி என்ன? நம்ம ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கவே பட்டிருக்காதே. இந்த நாள் நீங்க உட்கார்ந்துருக்க மாட்டோமே, அந்த மெய்யான சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கையில எழுந்திருப்போமே, அந்த மெய்யான நிம்மதி, அந்த கம்ஃபர்ட்டை, நம்ம கூட பேசுகிற அந்த தன்மையை நம்ம எழுந்திருப்போமே. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சித்து அவரை நம்ம அறிவித்து, அவர் நம்ம அறிந்து கொண்டு அவரோடு கூட வாழ்ந்து இந்த நாளையும் உயிரோட இருந்து அவர் கூட கம்யூனிகேட் பண்ணி ரிலேஷன்ஷிப்ல இருந்து அவர் கூட நடக்கிற வாழ்க்கை தாங்க உண்மையான பிளெஸிங் லைஃப். நீங்க நினைக்கலாம், இல்ல எனக்கு அப்படி இருந்தா எனக்கு வியாதி தானே சிஸ்டர், அப்படி இருந்தா எனக்கு இந்த வேதனை தானே. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, உண்மையான வேதனை என்ன தெரியுமா? இயேசு அறியாம இருக்கிறது தான். அந்த பாதையில போகும் பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும். நான் நிறைய டைம் இந்த கோயில் வழியா போகும் பொழுதுல அவங்க எவ்வளோ காலையில ஆனாலும் அவங்க எந்திரிச்சிருவாங்க. பக்கத்து வீட்டுல 5 மணிக்கு மணி அடிப்பாங்க. நம்ம வீட்டுல கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. உண்மையான ஜீவனுள்ள தேவன், அவர் பேசுகிற தேவன், அவர் ஆளுகை செய்கிற தேவன், அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனா இருப்பவர் என்று அறிந்தும் நம்மளால காலையில அந்த தூக்கத்தை விட்டு எந்திரிக்க முடியாது. எத்தனையோ பேர் பாருங்க, எவ்வளவு பாத யாத்திரை போறாங்க, எவ்வளோ பேர் தீ மிதிக்கிறாங்க, எவ்வளோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. they have that kind of godliness. அவங்களோட பேர் சொன்னா அந்த பக்தி. ஆனா கிறிஸ்தவர்களுக்கு என்னங்க பக்தி? உங்ககிட்ட என்கிட்டயும் கர்த்தர் என்னங்க கேட்டாரு? என்ன கேட்டார்? காசை கேட்டாரா? பணத்தை வேலையை விடுன்னு சொல்லி கேட்டாரா? இல்லைன்னா பிள்ளைய கொடுத்துருன்னு சொல்லிட்டாரா? இல்லைன்னா தீமிதின்னு சொல்லிட்டாரா? இல்லைன்னா இங்கிருந்து நடந்துவான்னு சொல்லிட்டாரா? எதையுமே கேட்கலையேங்க. அவர் பாதத்தை முத்தம் செய்து அவரோட உட்காரதானங்க கர்த்தர் கேட்டார். நம்ம இருதயத்தை மாத்திரம் தானங்க அவர் கேட்டார். ஆனாலும் கஷ்டம். இன்னைக்கு I will tell you something. உலகத்துல இருக்க கர்த்தரை அறியாதவர்களுடைய பக்தி 1% நம்மளுக்குள்ள வந்துருச்சுன்னா there will be a big change in the church. ஆமா தானே? இனிமேல் பக்கத்து வீட்டுல பூஜை செய்யும் போது டைம்லாம் கவனிச்சு பாருங்க. இஸ்லாமியர்கள் 3 வேளை என்ன பண்ணுவாங்க? தானியேலை போல தொழுகிறாங்க. நீங்க எப்படி? இதெல்லாம் நம்மளுக்கு உறுத்தணுங்க. நம்ம கூட வேலை செய்யற இஸ்லாமியர்கள் போகும்போது நம்ம யோசிக்கணும், ஐயோ நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஜீவனுள்ள தேவன் உண்மையான கடவுளை விட்டு நம்ம ஜாலியா எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோமே, அரட்டை அடித்து கொண்டிருக்கிறோமே, ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோமே. இன்னைக்கு இன்னொன்னு என்ன புரியலன்னா, ஆவியானவருக்கு உணர்வு இருக்கு. அவர் துக்கப்படுவார், அவர் சந்தோஷமும் படுவார். he'll be hurt as well. நீங்க வீட்டுல போய் வாசித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனமும் 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 19வது வசனமும் நீங்க வாசிக்கும் போது தெரியும். அவர் துக்கித்து கொண்டிருக்கிறார். நிறைய இடத்துல we are quenching the Holy Spirit. அவர் அசட்டை செய்றோம். அவர் எல்லாத்துக்கும் துக்கம் தான் அவருக்கு. he will be hurt. அதெல்லாம் நம்ம யோசிப்போமா? நம்மளுக்கு என்ன தெரியுமா? நம்மளை யாரும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது. நம்மளுக்கு என்ன தெரியுமா? நம்மளை யாரும் கஷ்டப்படுத்திட்டா நம்ம திருப்பி அவங்க கஷ்டப்படுத்தாம. ஆனா உங்களுக்கு நல்ல ஒரு காரியத்தை நீங்க கவனித்துக் கொள்ளுங்க. உங்களுக்கும் எனக்கும் இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நம்மளுக்கு அனுப்பி இருக்கிறார். he is a comforter. அவர் தேற்றரவாளனாய் இருக்கிறார். அழகா இருக்குல்ல? நீங்களும் நானும் தனியா இருக்க கூடாதுன்றதுக்காக திக்கற்றவர்களா இல்லாதபடி இருக்க அவர் நம்மளோட இருக்கிறார். இன்னைக்கு I'll tell you one more thing. Each one carry a treasure. நம்ம எல்லாரும் நம்மளுக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்கோங்க. அந்த பொக்கிஷத்தை எதற்காகவோ இழந்துராதீங்க. Don't ever get used to or don't leave that treasure for basic human things. உலகத்தின் சிற்றின்பங்களுக்காகவும்
பூமியில நடக்கிற காரியங்களுக்காகவும் தயவு செஞ்சு சொல்றேன், உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் பொக்கிஷமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தியோ இழந்து விடாதீங்க. அவர் விலையேற பெற்றவர். He is something who cannot be even spoken of. எனக்கு ரொம்ப பிடித்தமான 2 டாபிக் இருக்கு. ஒன்னு பரிசுத்தத்தை குறித்து, இன்னொன்னு அபிஷேகத்தை குறித்து. பிகாஸ் இது 2 இல்லைன்னா நான் இல்லை. இன்னைக்கு நீங்க எப்படின்றத யோசித்து பாருங்க. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசிட்டே போலாங்க. அவர் இல்லாம நான் மட்டும் இல்லை, இங்க இருக்கிற யாருமே கிடையாது. Nobody will be here. அப்படி இருக்கிற வேளையில இப்படிப்பட்ட ஆவியானவர் எப்போ உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் வருவார் தெரியுமா? வாசிங்க அடுத்த வசனத்தை. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனம் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 2:38. அமேன். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம மனம் திரும்பி இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது, there will come an indwelling Holy Spirit. நம்மளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து விடுவார். அவர் நம்மளை சுத்திகரித்து 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 பரிசுத்தத்துக்கு நேராக நம்ம நடத்துவார். அது மாத்திரம் இல்ல, அந்த வேலையில என்ன நடக்கும்னா, நம்ம வாழ்க்கைய கனி எல்லாத்தையும் கர்த்தர் ட்ரிம் பண்ணிட்டே வருவார். அதுதான் பரிசுத்தமாக்குறது. See, இந்த ஆவியின் கனி கலாத்தியர் 5வது அதிகாரம் 21-22 இருக்க அந்த 9 காரியங்களும், அந்த 9 காரியங்களும் பாத்தீங்கன்னா they are the characters of God. அந்த 9 காரியங்களும் வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 5:21-22 22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஆமென். சோ அப்படி இருக்க இந்த 9 கவுண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 9 இருக்கும். இந்த 9ம் ஆவியின் கனி என்று பொருள். அப்படின்னா என்னன்னா, கனி எப்ப வரும்? ஒரே நாள்ல வந்துருமா? கொஞ்ச நாள் ஆக 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 ஒரு செடி என்ன பண்ணும்? அழகா கனி கொடுக்கும். So this does not come in a day. ஒரே நாள்ல வந்துருமா? கிடையாது. ஆனா நீங்களும் நானும் மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம், பரிசுத்த ஆவியானுடைய நிச்சயம் நம்மளுக்குள்ள அவர் வந்ததுக்கு அப்புறமா, நம்ம வாழ்க்கையில அவர் சுத்திகரித்து 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 இந்த கனியா இருக்கிற இயேசுவோட குவாலிட்டிஸ், இந்த 9 கனி, இந்த 9 அந்த என்ன சொல்றது, சுளையாய் இருக்க அந்த கனியில இருக்க சுளைகள், அந்த 9மே they are the characters of God. இந்த காரியம் வரும்பொழுதுதான் நம்ம இயேசுவை வெளிப்படுத்த முடியும். இந்த கனி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து யார் என்பதை நம்ம வெளிப்படுத்துறதுக்காக, நம்ம மூலியமா. அண்ட் அது மாத்திரம் நம்ம குடும்பத்துக்கு, நம்ம சொசைட்டிக்கு இது காண்பிக்கிறதுக்காக நம்மளுக்குள்ள இந்த குணங்கள் ரொம்ப 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 தேவை. இது ஆவியானவர் மாத்திரம் தான் தர முடியும். பட் at the same time there is something called outpouring of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் மேல இறங்குறது இருக்கு. அது எதுக்கு தெரியுமா? அது வரங்களை கொடுக்கும். இது at the same time பாத்தீங்கன்னா 9 வரங்கள் உண்டு. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாசிச்சுக்கோங்க. 7-11 வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, there are different gifts of the Holy Spirit. அத ஆவியானவர் பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் தகுதியா என்னென்ன இருக்கோ அழைப்புக்கு ஏத்த மாதிரி அவர் தருகிறார். அப்படி இருக்கிற வேலையில இந்த gift எதற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை மேன்மைப்படுத்திக்கிறதுக்காக அல்ல, நம்மளை பெருமை பாராட்டுகிறதுக்காக அல்ல, ஷோகேஸ் டேலண்ட் போட்டு இது பண்றதுக்காக அல்ல. ரெய்னார்ட் பாங்கே ரொம்ப அழகா சொல்லுவார், they are not medals of honor. நமக்கு கொடுக்கப்படுற மெடல் கிடையாது போட்டுட்டு சுத்துறதுக்கு. அது நமக்கு டூல்ஸ் ஃபார் ஒர்க்கிங் இன் தி கிங்டம் ஆஃப் காட். தேவ ராஜ்யத்துல வேலை செய்வதற்கான ஆயுதங்கள். அதை வச்சுதான் நம்ம ஒர்க்கே பண்ண முடியும். இன்னைக்கு தீர்க்க தரிசன அந்த வரம் எதற்காக? கர்த்தர் அறியாதவங்களை கர்த்தருக்கு நேராய் திருப்புவதற்காக. இன்னைக்கு சுகமளிக்கிற வல்லமை எதுக்கு? வியாதியோட இயேசுவை அறிந்து கொள்ளணுன்றதுக்காக. இது எல்லாமே சபை சீர்பொருந்தி அழகாய் நடத்தும்படியாதான் இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். நீங்க நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு வரம் தான் வேணும், பவர் தான் வேணும், பவர் தான் வேணும்னு சொல்லி சில பேர் ஃப்ரூட்ஸை மிஸ் பண்ணிடுவாங்க, கனியை மிஸ் பண்ணிடுவாங்க.
இன்னைக்கு I will tell you a Christian life should be balanced. வரமும் தேவை, கனியும் தேவை. நிறைய பேர் கனி கொடுத்தா போதும் நான் பரலோகத்துக்கு போயிருவேன். கனி கொடுக்கிற எந்த ஒரு மனுஷனாலும் வரங்கள்னால நடக்கப்பட மனுஷனா இருக்கவே நடக்காம இருக்கவே முடியாது. உங்க வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா கனி வர வர ஆட்டோமேட்டிக்கா கிஃப்ட் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் சில கிஃப்டும் சில வரங்களும் தே ஆர் என்ன சொல்றது கோஆர்டினேட்டட் மாதிரி. ஹீலிங் அனாயிண்டிங் ஃப்ளோ ஆகிறதுக்கு லாங் சஃபரிங் அந்த கனி ரொம்ப முக்கியம். கனி கொடுக்க கொடுக்கதான் உங்க வாழ்க்கையில அனாயிண்டிங் சில ரிலீஸ் ஆகும். நான் பேசுறது புரியுதா? புரியும்னு நினைக்கிறேன். சோ அப்படி இருக்கிற வேலையில கனி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப என்னம்மா எல்லார் கையிலயும் ஒரு ஆப்பிள் கொடுத்துடலாமா, எல்லார் கையிலும் ஒரு வாழைப்பழத்தை கொடுத்துட, அவ்வளவுதான் கனி கொடுத்தாச்சு சிஸ்டர். சில பேர் இருக்கும் கனியெல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவோம், நான் கனி வந்திருக்கு கத்தருக்கு நான் கொடுத்துறேன்னு கொடுத்துருவோம் இல்ல. இன்னைக்கு அப்படி கத்தர் கேட்கல. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வாழுகிற வாழ்க்கையில கர்த்தருடைய குணங்கள் வெளிப்படுகிறது தான். கர்த்தருடைய ஆவியானவர் தான் அந்த கனியை நம்ம வாழ்க்கையில கொடுக்க முடியும். அதற்கு ஆவியானவர் ரொம்ப 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 முக்கியம். And அதே போல நம்ம வாழ்க்கையில வரங்கள் செயல்படுத்தும்படியாய் the gifts of the Holy Spirit எதற்காக தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில கட்டுவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். I'll tell you something. ஒரு மினிஸ்ட்ரி நம்ம செய்யறோம், சும்மா செய்யறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, ஆவியினால் நிரப்பப்பட்டு செய்கிறதுக்கு வித்தியாசம் ரொம்ப ரொம்ப இருக்கு. நாங்க சண்டே கிளாஸ் ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ரொம்ப பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது பிள்ளைங்களுக்கு இந்த கேம்ஸ் இந்த மாதிரிலாம் நாங்க செய்ய மாட்டோம். ஏன் தெரியுமா? we don't believe that. ஏன் தெரியுமா? அதையும் சொல்ற. பேதுரு பிரசங்கித்த பொழுது எத்தனை பேர் மனம் திரும்பினாங்க? 3000 பேர். அப்புறம் வாசிங்களேன் ஒரு லைனை நீங்க மிஸ் பண்றீங்க. அப்போஸ்தலர் எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 41வது வசனம் வாசிங்க. அவருடைய வார்த்தையை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஓகே, அதே போல 4வது அதிகாரத்துல 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா 5000 மாறும். உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன், இந்த இடத்துல இந்த 5000 பேரும் 4000 பேரும் வெறும் பெரியவங்க மட்டும் தான் இருப்பாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. மிக்சடா தானே இருந்திருப்பாங்க. ஆமா தானே? பைபிள்ல இந்த கடைசி கால ஊழியம் எப்படி பண்ணும் நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு நான் இங்க சொல்றேன், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்து வாசிங்க. எங்கேயாவது நம்ம பார்த்தோம்னா சிறு பிள்ளைகளுக்கு வித்தியாசமா ஏதாவது செஞ்சாங்கன்னு பார்த்தோமா? பார்த்திருக்கோமா இல்லையா? எல்லாருக்கும் உபதேசிக்கிறது மாதிரிதான் அந்த இடத்துல பவுல் பிரசங்கித்த பொழுது ஒரு வாலிப மேல இருந்து கீழே விழுந்தான். கரெக்ட் தானே? அப்ப வாலிப பையனும் முழு இரவு வசனத்தை கேட்கறதுக்கு ஆயத்தமா தானே இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு என்ன தெரியலன்னா we always go for refreshments, ice breaks. இல்ல ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஒரு கேம் போட்டா ஜாலியாயிரும், அப்படிதானே? கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துரு, அப்புறம் அடுத்த பிரசங்கத்தை நீங்க அப்புறம் வச்சுக்கோங்க. பிள்ளைகள் இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படி இருப்பாங்க? அப்படிதாங்க இருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர், நான் உண்மையிலே சொல்றேன், மெய்யாகவே சொல்றேன், நான் பார்த்து எத்தனையோ சிறு பிள்ளைகள் ஒன்னும் இல்லை சாதாரண சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது எத்தனையோ சிறு பிள்ளைகள், அதாவது நான் சொல்றது 1, 2, 3வது படிக்கிற பிள்ளைகள் கண்ணீர் மல்க இயேசுவை ரட்சகராய் நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நான் பார்த்திருக்கேன். நம்ம தான் நினைக்கிறோம் அது வித்தியாசமா கவர்ச்சி ஏதோ பண்ணணும். நோ 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 நோ, யூ நீட் தி அனாயிண்டிங் டு கேரி. எல்லாம் தேவை என்ன தெரியுமா? அபிஷேகம் மாத்திரம்தான். நம்ம தலை மேல இருக்கிற அபிஷேகம் எல்லாத்தையும் நடத்துங்க. இன்னைக்கு நிறைய ஊழியங்கள்ல ஆவியானவரை அசட்டைப்படுத்தி ஆவியானவர் ஒரு மூலையில வைத்து கொண்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். See, I am telling, ஊழியர் ஒரு சைட்ல, ஆனா இன்னொரு சைட்ல நம்ம குடும்பத்திலயும் அதை தானங்க செய்யறோம். எத்தனை பேர் ஒரு காரியத்தை, ஒரு கார் வாங்குறதுக்கு முன்னாடி ஆவியானவரே ஏசப்பா எனக்கு இந்த காரை நான் வாங்கலாமான்னு கேட்டு வாங்குறீங்க? எத்தனை பேர் ஒரு ஊர் போறதுக்கு முன்னாடி நான் இந்த ஊருக்கு நான் போலாமா நீங்க சொல்லுங்கன்னு கேட்டு நீங்க போறீங்க? எத்தனை பேர் ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அப்பா இந்த ட்ரெஸ் நான் வாங்கலாமா ஏசப்பான்னு சொல்லி கேட்டு வாங்குறீங்க? God sees every small details of your life.
கல்யாணத்தப்ப மட்டும் நம்ம ஜெபிப்போம். என்ன தெரியுமா ஜெபிப்பாப்பா, உங்க சித்தம் நடக்கட்டும், உங்க சித்தம் நடக்கட்டும், உங்க சித்தம் நடக்கட்டும். அவ்வளவுதான். சித்தம் என்னன்றதை கேட்கறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. we think every open door is God's will. அப்படிதானே? எங்கேயுமே தடையா இருக்கும். திடீர்னு ஒரு டோர் திறந்துச்சா, இதுதான் கர்த்தர் சித்தம். யாருங்க சொன்னா கர்த்தர் சித்தம்னு? நான் அடிக்கடி சொல்ல, யோனாக்கு அந்த கதவு திறந்திருந்தது, அங்க ஒரு ஷிப் இருந்ததுங்க. ஆனா கர்த்தர் சித்தம் அது கிடையாது. இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆல் ஓப்பன் டோர்ஸ் ஆர் நாட் காட்ஸ் வில். நீங்க கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும்னா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம வாழ்ந்தவர் அப்போ உட்காரும் பொழுதுதான் அவர் வார்த்தை அவர் தொனிக்க செய்து, அப்பொழுதுதான் உங்க சித்தத்தை தெரியும். இன்னைக்கு சித்தத்தை அறிந்து கொள்ளணும்னா நீங்க தேவ பாதத்துல உட்கார்ந்து, நான் உங்களுக்கு என்ன சொல்லட்டுமா, நீங்க எப்படிப்பட்ட கணவர், இப்போ ஒருவேளை கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா எப்படிப்பட்ட கணவர் வருவார், அவர் பேர் என்னன்னு கூட கர்த்தர் சொல்லுவாரா மாட்டாரா? உலகத்தை படைச்சவருங்க, எல்லாத்தையும் அறிஞ்சவர், சொல்ல மாட்டாரா? சொல்லுவாரா மாட்டாரா? நேத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு சாட்சியை சொன்னேன்ல, எனக்கு சொன்னாரு எல்லாத்தையும், உங்களுக்கு சொல்ல மாட்டாரா? பிள்ளைய பிறக்கிறதுக்கு முன்னாடியே பேர்லாம் சொன்னாரு, உங்களுக்கு சொல்ல மாட்டாரா? இப்படிதான் நடக்கும்னு சொன்னாரு, உங்களுக்கு சொல்ல மாட்டாரா? உங்களுக்கு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா. அப்ப இன்னையிலேருந்து என்ன பண்ணும்? கேட்கணும். கேட்ட உடனே சொல்லிடுவாரா? நீங்க தேவ பிரசன்னத்துல போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரம், அதாவது அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணும். டைம் பார்த்துக்கிட்டே டைம் ஆயிடுச்சு, சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டார். வெயிட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் அண்ட் ஹீ வில் கைட் அண்ட் லீட் யூ. அவர் என்ன நீங்க செய்யணும், எங்க போகணும், யார்கிட்ட. அப்போஸ்தலர் நடவடிக்கையில எனக்கு ரொம்ப பிடிச்சது பைபிள் ஆக்ட்ஸ் தான். பால்லாம் போறாங்க, விஷன் மூலியமா சொல்லலாம், நீ மாசிடோனியாக்கு போ, மக்கதோனியாக்கு போ, இங்க போகாத அங்க போகாத, கர்த்தர் ஸ்டாப் பண்றாரு. எல்லாத்தையும் ஆவியானவர் அவ்வளோ கிளியரா செய்யறாரு. அப்ப அவருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை அவ்வளோ அழகா வழி நடத்தினார்னா, ஏன் கர்த்தர் பாலை மட்டும் தான் வழி நடத்துவாரா? ஏன் பேதுரு மட்டும் தான் வழி நடத்துவாரா? ஏன் உங்களையும் நீ நடத்த மாட்டாராங்க? You know why they were led? Because they gave complete control to the Holy Spirit. இன்னைக்கு அவங்க கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பளவல்ல, ஆழம் நீந்தும் வரை கண்ட்ரோல கர்த்தர்கிட்ட கொடுத்து பாருங்களேன், உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் சரியாய் அவர் நடத்துவார். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, ஒரு கால் ஆத்துல, ஒரு கால் சேத்துலன்னு சொல்லுவாங்க. ஒரு கால் மாம்சத்திலையும் ஒரு கால் ஆவியானவர் சொல்றாரா, ஐயோ நான் செய்யலாமா, கர்த்தர் இப்படி சொன்னார்தான், எனக்கு இந்த ப்ராமிஸ் கொடுத்தாருதான், ஆனாலும் சூழ்நிலை பாருங்களேன் இப்படி இருக்கு. வாக் பை ஃபெய்த் நாட் பை சைட். இதுக்கு தமிழ் என்ன? தரிசித்து விசுவாசித்து நடங்கள். I will tell you something. Walk by spirit, not by flesh. இன்னைக்கு மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கு விரோதமாக ஒன்று போர் செய்து கொண்டே இருக்கும். மாம்சம் சொல்லும் தூங்கு 5 நிமிஷம் இருக்குன்னு, ஆவியானவர் உள்ள இருந்து சொல்வார் இல்ல எழும்பு நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்வார். நீங்க என்ன சூஸ் பண்ண நினைக்கிறீங்க? இந்த கடைசி கால சபை மாம்சத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். கலாத்தியர் 5:24 ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளா இருந்தால் அவன் ஆசை இச்சைகள் சிலுவையில அறைந்திருக்கணும், அவன் மாம்சம் சாகடிக்கப்படணும். அழகான பாட்டுல, சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும், ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாரு செய்யுமே. நல்ல பாட்டுதான், நல்லா பாடுவோம் தான், ஆனா எங்க செத்துச்சுங்க? போற வழியிலே என்ன நினைப்போம்? பிரியாணியா, வீட்டுக்கு போனா அங்க போலாமா, இங்க போலாமா, ஜபாரைக்கு போகணும்னு மட்டும் தோணவே தோணாது. போனவொன்னு இல்லை, ரொம்ப லேட் ஆயிடுச்சு நேற்றுக்கலாம், ஐயோ ரொம்ப லேட் ஆயிடுச்சுல, 10 மணி ஆயிடுச்சு, போன உடனே பிள்ளைங்களா படுக்க வச்சு நம்ம தூங்கணும்ப்பா. எத்தனை பேர் நினைச்சிங்க? அதுதாங்க மாம்சம். சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இன்னைக்கு கடைசி கால சபை மாம்சத்தை வெறுத்து, மாம்சத்தை சிலுவையில அடிக்கப்பட்டு அந்த உணர்வுகளை இழந்து ஆவியில நடக்கிற சபையாய் நீங்களும் நானும் வாழணும்ன்றது தாங்க கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. And once you start
walking in the spirit, I'll tell you, there are no limits for you. லிமிட்டே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் லைக் அடுத்தடுத்த லெவல் நீங்க போயிட்டே இருப்பீங்க. அந்த ஆழங்களுக்குள்ள நீங்க வரும்படியாய் கர்த்தர் இந்த நாள்ல உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இன்னொன்னு சொல்றேன், நான் ரட்சிக்கப்பட்டு 4 வருஷம் தான் ஆகுது. அப்படி இருக்கிற வேலை நல்லா யோசிச்சு பாருங்க. 4 வருஷம் எனக்கே கர்த்தர் எவ்வளோ ரகசியங்களை வெளிப்படுத்த, தரிசனங்களை கொடுக்கார், ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன், என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களெல்லாம் சும்மா விட்டுருவாரா? நீங்க போய் தேடி போங்க. நீங்க தேடி போங்களேன், அவர் தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டார். பிரச்சனை என்னன்னா, நான் தான் வரமாட்டேன்னு சொல்லி நிக்கிறது. இந்த நாள்ல கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் கொடுத்த ப்ராமிஸ் என்ன தெரியுமா? இந்த நாள்ல இருந்து இந்த பிள்ளைங்கள் எல்லாரும் சேர்ந்து இதுவரைக்கும் கண்டிடாத காரியங்கள்ல அவங்க ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்க போறாங்கன்னு கர்த்தர் பேசினார். You all are going to have visions and dreams in these last days. யோவேல் 2:28 தான் சொல்றேன். தரிசனத்தையும் சொப்பனத்தையும் பார்க்கிற ஆவிக்குரிய கண்கள், எலிசாவுடைய வேலைக்காரனாகிய கேயாசியுடைய கர்த்தர் கண்கள் திறந்தது போல, ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறந்தது போல, இங்க இருக்கிற அனைவருடைய கண்களையும் கர்த்தர் திறப்பார். நீங்க நினைக்கலாம், ஐயோ சின்ன பிள்ளை எப்படி பார்க்கும். நான் சொல்றேங்க, சின்ன 5வது படிக்கிற 6வது படிக்கிற பிள்ளைங்க VBS எல்லாம் தரிசனம் பார்க்கறது நாங்க பார்த்திருக்கிறோம். You cannot tell a no. சாமுவேல் யாரு? பிள்ளையாண்டான். He was a toddler or more than a toddler. அவருக்கு யாருக்குமே கேட்காத சத்தம் ஆவிக்குரிய காதுகள் திறக்குமே. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உங்க காதுகள், என் காதுகள், வயசா இருக்க காதுகளே கேட்காத தாத்தா பாட்டிமாக்கும் சரி, என்னன்னே புரியாத சிறு பிள்ளைகளுக்கும் சரி கர்த்தர் பேசுவார். You believe that? I believe that. I strongly believe that. இதுக்குள்ள நீங்க வாங்கலேன், வெறும் பைபிள் ஆசி ஜெபிச்சுட்டு மூடி வச்சுட்டு போகிறத தாண்டி உறவுக்குள்ள வாங்குங்க. உறவுக்குள்ள வாங்க. உங்க வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா you will shed the light. அந்த ஒளி பிரகாசிக்கும். எல்லாரும் அந்த நீதியை பார்ப்பாங்க. உங்களை பார்க்கும் போது சொல்லுவாங்க, இயேசுவோட சில கேரக்டர்ஸ் நான் பார்க்கிறேன். அவங்க சில பேர் சொல்லனாலும் இருதயத்துல உணர்வாங்க, எப்படி இருக்கா, பிரச்சனையிலையும் எப்படி இருக்கா. அந்த வைராக்கியத்தையும் அந்த அன்பையும் அந்த மனதுருக்கத்தையும் அந்த சாந்த குணத்தையும் எல்லாரும் பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். அதற்கு நீங்க ஆசையா இருக்கீங்களா? அதற்கு ஆவியானவர் தான் செய்ய முடியும். ஆமென். அது மாத்திரம் இல்லைங்க, I want to take you into a little more deeper. ஆவியானவர் நிறைய பேரு நம்ம நிரப்பப்பட்டதுக்கு அப்புறமா சர்ச்சுக்கு அந்நிய பாஷைகள்ல பேசுவோம். சில பேர் வீட்டுக்கு போனா ஜெபத்துல உட்கார்ந்து அந்நிய பாஷைகள் பேசுவோம். இன்னும் சில பேர் அந்நிய பாஷைகள் என்ன பண்ணுவாங்கன்னா பாட்டு கூட பாடுவாங்க. அதோட ஆஃப். இன்னைக்கு அப்படி இல்லைங்க. Don't just pray and sing in the spirit. Walk in the spirit. பாத்ரூம் போறீங்களா, ஆவியில நடந்து போங்க. கிச்சனுக்குள்ள போறீங்களா, ஆவியில நடந்து போங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூதம் படுத்துட்டு ஏதோ ஆவியில போகணும் போல அப்படி சொல்லல. Your flesh should die and just enjoy the communion with the Holy Spirit and walk. உங்க வாழ்க்கையில ஆபீஸ்ல சரி, எல்லாத்தையும் மனுஷன் பார்க்க மாதிரி பார்க்கவே கூடாது. மாம்சம் தான் என்ன பார்க்கும்? இவ என்ன சாரிய போட்டிருக்கா, இவ வரால, நம்ம கிட்ட என்ன கேட்க போறா, இன்னைக்கு என் வீட்டுல இருந்து என்ன கடன் வாங்கிட்டு போறா, இன்னைக்கு நம்ம யார்கிட்ட கோல் மூட்ட போறாங்க, இன்னைக்கு இவன் இப்படியாதான் மாம்சம் யோசிக்கும். ஆனா ஆவியில இருக்கிற நீங்களும் நான் எப்படி தெரியுமா யோசிக்கணும்? வந்திருக்காங்களா, நம்ம கிட்ட என்ன இன்னைக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு என்ன தேவையா இருக்கும், இப்படி யோசிக்கணும். அன்போட செயல்படணும். உங்ககிட்ட சில டைம் இல்லாம இருக்கிறது கூட வாரி இருக்கிற கொஞ்சத்தை கொடுத்து பாருங்க, அதோட ஆசீர்வாதம்லாம் I'll tell you it is plenty and tremendous. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் we can count it in our fingers. 1 2 3 4 கவுண்ட் பண்ணிடலாம், விரல் விட்டு எண்ணிடலாம். அப்படிதானே? நீங்க யாராவது அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை பார்த்துருக்கீங்களா உங்க லைஃப் டைம்ல? பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஆமா இல்லைன்னு மட்டும் சொல்லுங்களேன். இயேசுவை பார்த்துருக்கீங்களா? இயேசுவை வேதத்துல வாசிக்கும் பொழுது அவர் எப்படி இருந்தாரு? யாரோ அழும்போது அவர் அழுவாருங்க.
சாப்பாடு யாருக்கோ இல்லைன்னா இருக்கிறத கூட அதை வச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம்னு சொல்லுவாரு. அவர் கூட சாப்பிடாம ஒரு இடத்துல மார்க்ல அழகா இருக்கும். அவர் வீட்டுல அவங்க அம்மா அப்பா எல்லாம் சாப்பிடுவான்னு கூப்பிடுவாராம். அவர் உட்காந்து சாப்பிட கூட இல்லாம டைம் இல்லாம அவர் எல்லாருக்கும் ஜெபிச்சுட்டே இருப்பாராம். எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்களாம் இயேசுவை பார்த்து. இன்னைக்கு வாட் சாக்ரிஃபைஸ் இஸ் தேர்? நம்ம நிறைய காரியங்கள் பேசலாம், பேசிக்கிட்டே போலாம். இந்த நாள்ல கர்த்தர் பேசுகிறார். இந்த நாள்ல இருந்து we have to engage ourselves with the Holy Spirit. இன்னைக்கு ஆவியானவரோடு இருக்கிற உறவை பலப்படுத்தி கொள்ளும்படி கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் கேட்கிறார். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஆசை இருக்கா? ஆசை இருக்கா? இந்த நாள்ல இருந்து தயவு கூர்ந்து நான் சொல்றேன், டேக் அ ஸ்டெப். அப்படிப்பட்ட உறவு எப்படி இருக்கும் தெரியுமா? நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, நம்மளுடைய சரீரம் தேவனுடைய, அந்த தேவனுடைய ஆலயத்துல யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் தங்குகிறவரா இருக்கிறார். அப்போ அவருக்கு சொந்தமா இருக்கிற நம்முடைய ஆலயம் நம்ம பார்க்கிறது ஏன் மாம்ச கண்களை நான் பார்க்கிறது அல்ல, ஆவியானவர் பார்க்கிறதை போல இருக்கணும். நான் பேசுறது புரியுதுல? ஆவியானவர் எதை கேட்பாரோ அதுதான் என் காதுகள் கேட்கணும். ஆவியானவர் என்ன பேசுவாரோ அதுதான் என் வாயில வார்த்தையா இருக்கணும். ஆவியானவர் எதை செய்வாரோ அதுதான் நான் செய்யணும். ஆவியானவர் எந்த இடத்துக்கு போவாரோ அங்கதான் நான் போகணும். ஆவியானவர் எந்த இடத்துக்கு போக மாட்டாரோ அந்த இடத்துக்கு நான் போக கூடாது. கர்த்தர் ஆவியானவர் எதை விரும்புகிறாரோ அதை நான் விரும்பணும், எதை வெறுக்கிறாரோ அதை நான் வெறுக்கணும். This life is what is meant by led by the Spirit. இதுதாங்க ஆவியானவரால் நடக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைய வாழுகிறது ஈஸியான்னு கேட்டீங்கன்னா கஷ்டம். யாருக்கு தெரியுமா கஷ்டம்? மாம்சத்திலேயே ஊறி போய் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப கஷ்டம். இனி பிழைத்திருக்கிறவன் தனக்கென்று பிழைத்திராமல் கர்த்தருக்கென்று பிழைத்திருக்க கடவன் என்ற ரோமர் 6வது அதிகாரத்துல வசனம் இருக்கும். இன்னைக்கு இந்த வசனத்தை நம்ம எல்லாம் சொல்லி நிறைய பேர் ஜெபிப்பாங்க. ஆனா உண்மையாவே நீங்க யாருக்காக வாழ்றீங்க? இன்னைக்கு உண்மையாவே உங்க வாழ்க்கையில ஆளுகை யாருக்கு கொடுக்குறீங்க? இன்னைக்கு உண்மையாவே who just decides everything in your life? நீங்களா கர்த்தரா? இந்த நாள் நான் உங்களுக்கு சொல்றேன், சின்ன சின்ன காரியத்திலையும் ஆவியானவரை இன்வால்வ் பண்ணுங்களேன். அப்பா இங்க நான் போலாமா? இந்த நாள்ல இருந்து just start asking. அப்பா நான் என்னோட பிரெக்னன்சி டைம்ல நான் என்னென்ன சாப்பிடணும்ன்றத கூட கர்த்தர் சொன்னார். எல்லாத்தையும் சொல்லிடுவேன். எந்த மீட்டிங் போகணும், எந்த மீட்டிங் போகக்கூடாது, எப்படி பேசணும், எப்படி பேசக்கூடாது, என்ன நான் மாறணும், என்ன மாற வேண்டாம், எப்படி என்னோட பிரெக்னன்சி டெலிவரி இருக்க போகுது, எப்படி அந்த பிள்ளை இருக்க போகுது, என் லைஃப்ல எல்லாத்தையும், இந்த ஊழியத்தை கூட இப்ப கூட சொல்றேன், அடுத்தது என்ன செய்யணும், எப்படி நடக்க போகுது, 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்க போகுது, என் குடும்பம் எப்படி இருக்க போகுது, எல்லாத்தையுமே பேசிடுவாருங்க. நீங்க வரியே இல்லாம ஜாலியா போலாம். ஆனா பிரச்சனை, கர்த்தர் சொன்னது நடக்காம சில நேரத்தில் இருக்கும் போது நான் என்ன பண்ணணும் தெரியுமா? புத்தியுள்ள கன்னிகையா நான் உட்கார்ந்து யுத்தம் செய்யணும் என் ஆவியில். அவ்வளவுதான் என் ஜாப், வேற எதுவுமே கிடையாது. இங்க நிறைய பேர் அவ்வளோ கவலைப்படுறீங்களா, அதெல்லாம் வேஸ்ட்ன்னு சொல்றேன். இட்ஸ் ஆல் வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்க கவலைப்பட்டு கர்த்தர்கிட்ட நெருங்க முடியாது. எபிரேயர் 12வது அதிகாரம் 1-2 வசனங்கள் நீங்க வாசித்து பாருங்களேன். அதுல 2 காரியம் உங்களை தடை செய்யும். கவலையும் பாவமும் கர்த்தர் கூட நீங்க ஓடுறத ரொம்ப தடுத்து கொண்டே இருக்கும். எபிரேயர் 12:1-2. ஆமென். சோ இந்த இடத்தை நீங்க பாத்தீங்கன்னா பாரமான, அப்புறமா அப்ப 2 நம்மளை எப்பவுமே ஸ்டாப் பண்ணுங்க. ஒன்னே பாரமும் பாவமும். தயவு செஞ்சு சொல்றேன், இது 2த்தையும் ஒதுக்கி விட்டு நீங்க ஓட ஆரம்பிங்க. ஹல்லேலூயா.
இன்னைக்கு அப்படி இருக்கிற வேலையில நம்ம வாய் எப்படிப்பட்ட ஒரு 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 நம்ம வாய் ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் சொல்ற சில வசனம் நீங்க நோட் பண்ணி வைத்து நீங்க வாசித்து கொள்ளுங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 18-20 வசனம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆவியில களி கூர்ந்து பாடும்படியாய் எழுதியிருக்கும். சங்கீதங்களினாலும் பாடல்களினாலும் ஆவியில நிரப்பப்படணுமா. இன்னைக்கு நீங்க நிறைய பேர் நீங்க வந்து நோட்டீஸ் பண்ணிருக்கலாம். சில டைம்லாம் வந்து நீங்க அமைதியா இருப்பீங்க, ஆனா உள்ள ஒரு பாட்டு அப்படியே கேட்டுட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு அது அனுபவம் இருக்கு? அதெல்லாம் யார் தெரியுமா? யாரு? சில டைம் நான்லாம் சோர்ந்து போய் இது என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும். அப்போல்லாம் லிட்டரலி சொல்லணும்னா ஆவியானவர் அதுக்கு என்ன செய்யணும்னே பாடல் மூலியமா கர்த்தர் பேசுவார். சில நேரம் நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு வசனத்தின் மூலியமா பேசுவாருங்க. வசனம் எல்லாம் அப்படியே ஓடுற மாதிரி உங்களுக்கு கேட்கும், ஏதோ மிஷின்ல ஓடுற மாதிரி. அனுபவம் இருக்கா? இதெல்லாம் யாரு தெரியுமா? ஆவியானுடைய செய்கையா இருக்கிறது. அதிகமா ஆவியில நிறைந்து பாட ஆரம்பிங்க. just sing the song. see, நீங்க ஜெபிக்கிறது அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்லயும் ப்ரே பண்ணணும், ஆவியிலும் ஜெபிக்கணும். வார்த்தைகள்னாலும் ஜெபிக்கணும், ஆவியினாலும் ஜெபிக்கணும். வார்த்தையினாலும் பாடணும், ஆவியினாலும் பாடணும். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தில் இது குறித்து டீட்டெயிலா நீங்க எழுதப்பட்டிருக்கோம். அது நீங்க வீட்டுல போய் வாசிச்சுக்கோங்க. பட் தென் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்முடைய வாய் அப்படிப்பட்டதாய் மாறணும். பாடல்கள் ஆவியில நிறைந்து பாடுகிற ஒரு வாழ்க்கை நம்மளுக்குள்ள வேணும். நீங்க பாத்தீங்கன்னா பவுல் சீலாவும் அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல 25-26 வசனங்கள்ல அவங்க சிறையில இருக்கிற வேளையில அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? என்ன பண்ணாங்க? 2 பண்ணாங்க. ஜெபம் பண்ணி தேவனை துதித்தார்கள். இது ரெண்டுமே ஐ வில் கேரண்டி யூ அவங்க மாம்சத்துல செய்யவே இல்லை. அவங்க மாம்சத்துல பண்ணிட்டு இருந்தாங்க, எல்லாரும் அவங்க பார்த்துட்டு அவ்வளவுதான், அடுத்த வசனம் வந்திருக்காது. ஆனா அவங்க செய்த ஜெபமும் அவங்க பாடின துதி அந்த ஆராதனையும் ஆவியில இருந்ததுனால நடந்தது என்ன தெரியுமா? அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். Amen. அந்த இடத்துல all the bondages are broken. எல்லா prison doors-உம் bars-உம் ஓபன் ஆகி அந்த இடத்துல அவங்க வெளியே நடந்து வர அளவுக்கு கர்த்தர் எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைக்கிறாருங்க. Hallelujah. That is the power of praying and worshiping in the spirit. ஆவியில ஆராதிக்கிறதும் ஆவியில ஜெபிக்கிறதுக்கான வல்லமை அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஒவ்வொரு நேரமும் பிரச்சனை வந்துருச்சா, கட்டப்பட்ட சூழ்நிலை வந்துருச்சா, முதலாவது ஆவியில ஜெபிக்கிற பழக்கத்துக்குள்ள வாங்க. அது நீங்க பார்க்கறதெல்லாம் ஐயோ இந்த லேடி மூலமா எனக்கு பிரச்சனை வந்துச்சு, என் பாஸ் மூலியமா தான் பிரச்சனை வந்துருச்சுன்றத ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களுக்கு பின்னாடி இந்த மறைவாய் செயல்படுகிற பொல்லாத சத்ரு யார் என்பதை கண்டு கொண்டு அந்த பொல்லாத பிசாசானவனை அது வந்து there are different varieties and kinds. கர்த்தர் சொல்றாருல, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலாம போகாது. அப்போ நிறைய ஜாதிகள் உண்டு. அப்படி இருக்கும்போது யார் இது பின்னாடி அட்டாக் பண்றாங்க, உங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நீங்க அறிந்து கொண்டு நீங்க யுத்தம் செய்யும் பொழுது you can just win over. Hallelujah. பிரச்சனையா பார்க்காதீங்க, பிரச்சனைய பிசாசு தான் வரான்றத மாதிரி பாருங்க. புரியுதா? ஓப்பன் யோர் ஐஸ் வைட். நம்மளுக்கு என்ன, ஐயோ அவங்க என் மேல இவ்வளோ நான் நல்லது செய்யறாங்க, நல்லது செய்ய மாட்டேங்கிறாங்க, நான் இவ்வளோ செய்யறேனே. இல்லைங்க, that is the spirit of arrogance behind. ஒரு பொறாமையின் ஆவியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கோபத்தின் ஆவியா இருக்கு, நிறைய காரியங்கள் இருக்கு. அது பின்னாடி இருந்து அவங்கள ஏவி கொண்டிருக்கோம், அவங்க நடத்தி கொண்டிருக்கிறோம். நீங்க அந்த ஆவியெல்லாம் கடிந்து ஜெபிக்கும் பொழுது அந்த நபர் விடுதலையாகி அவங்க உங்ககிட்ட நார்மலா பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நான் கட்டுக்கதை பேசல, நான் உண்மையாவே சொல்றேன். நான் எத்தனையோ நாட்களை வாழ்க்கையில பார்த்திருக்கேன். இதுதாங்க ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. This is what is called as warring in the spirit. யுத்த ஜெபம் எதற்காக? நம்ம ஜெபிச்ச கோயிலே இல்லாம ஆயிடுமா? ஆகும். ஆனா அதை விட உங்க அன்றாட வாழ்க்கையில நபர்களை சந்திக்க ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவ வாழ்க்கையில ஆவிக்குரிய யுத்தம் தான். முதல்ல உங்களுக்குள்ளேயே யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். இதை போலாமா, அதை சாப்பிடலாமா, இதை வேணாமா, தூங்கலாமா, இது உங்களுக்குள்ள மாம்சத்துக்கு உங்களுக்குள்ள போர், ஆவிக்கு போர்.
இன்னொரு சைடுல உங்களுக்கு எதிராய் வருகிற மனிதர்கள் மூலியமா வேலை செய்கிற சில ஸ்பிரிட்ஸ் இருக்கும். இன்னைக்கு இது எல்லாத்தையும் கண்டு கொள்ளுங்க, எல்லாத்தையும் கண்டு கொள்ளுங்க. நீங்க இன்னொன்னு சொல்லட்டுமா, நீங்க ஆவியில நீங்க உயிரோட இருக்கும் பொழுது, அதாவது once you are very sensitive to God, அவர் பேச இன்ஸ்டன்டா சில பேருக்குலாம் போய் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது எப்படி தெரியுமா இருக்கும், போய் உட்கார்ந்து 1 மணி நேரம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தை பேசுவார், மௌனமாயிருன்னு பேசுவார், இல்லைன்னா என் சமூகத்துல காத்துரு மகளேன்னு கூப்பிடுவார், ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தைமே நம்மளுக்கு ரொம்ப ஜாயா இருக்கும். ஆனா அடுத்த நாள் டெய்லி போக 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 நீங்க 1 மணி நேரம் காத்து இருக்கிறது 1/2 மணி நேரமா வரும், 1/2 மணி நேரம் காத்து இருந்தது 15 நிமிஷமா மாறும், 15 நிமிஷம் காத்து இருக்கிறது 5 நிமிஷம் வரும். நீங்க போய் உட்கார்ந்தவன கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். அடுத்து என்ன தெரியுமாவும், நீங்க நடக்கும் போது பேசுவார், நீங்க ஏதோ நினைச்சிட்டு இருப்பீங்க பேசுவார். ஒரு நபர் யாரோ ஏதோ பேசுவாங்க, நான் என் கூட கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். திஸ் இஸ் ஆல் ஜஸ்ட் கெட் ட்ரைனிங் இன் யுவர் ஸ்பிரிட். நீங்க உலகத்துக்கோட நீங்க அலைனா இல்லாம நீங்க ஆவியானோட செயல்பட்டு நடக்கும் பொழுது அப்படி இன்ஸ்டன்டா பேசிட்டே வருவாருங்க, பேசிட்டே வருவார். உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு நபர் வருவாங்க, இப்படி பேசுவாங்க, இப்படி பேசணும், இல்ல இந்த காரியத்திற்கு இப்படிலாம் நடக்க போகுது, எதையுமே லிட்டரலி சொல்லணும்னா நீங்க ஜெபிக்க கூட வேண்டாம், அவர் அப்படியே பேச ஆரம்பிப்பார். அதுதானே உறவு. நான் பேச அவர் பேச. பிரச்சனை என்னன்னா, கிறிஸ்தவர்கள் நான் பேச தான் போயிட்டே இருக்க தவிர்த்து அவர் பேச டைமே கொடுக்க மாட்டேங்கிறோம். இந்த நாள்ல இருந்து தயவு கூர்ந்து நான் சொல்றேன், அவர் பேச டைம் கொடுங்க, அவர் உங்களுக்கு தரிசனத்தை கொடுக்க டைம் கொடுங்க. எனக்குலாம் தரிசனம் எப்போ தெரியுமாங்க வரும், அடிக்கடி சொல்லணும்னா ஜெபிக்கிறது ஒரு சைடு, ஓகே, இன்னொரு சைடில் ஜெபிக்காத வேலையில் சமையல் செய்யும் போதெல்லாம் தரிசனம் வரும். தரிசனம் வந்து பேப்பர் பென் எடுத்துட்டு எழுதுவேன். எத்தனை நாட்கள் பெருக்கும் போது கர்த்தர் நிறைய காரியங்கள் பேசியிருக்கிறார். ஏதோ ஒரு மெசேஜ் ஏதோ நடந்துட்டு இருக்கும், கர்த்தர் பார்த்தா என்கிட்ட இன்னொரு காரியம் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு நான் உங்ககிட்ட நான் சொல்லட்டுமா, இன்னைக்கு நீங்க எவ்வளோ தூரம் ஆவியானவருக்கு உங்க வாழ்க்கையில ஆளுகை கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களை அவர் கனப்படுத்தி அவர் மகிமைப்படுத்துவார். A spirit man is unstoppable. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆளுகைக்கு நீங்க விட்டு கொடுப்பீங்களா? அப்படிப்பட்ட ஆளுகைக்கு நீங்க விட்டு கொடுப்பீங்களா? உங்களுடைய நாவும் என் நாவும் அக்கினி நிறைந்ததா இருக்கணும். பரிசுத்த ஆவியாருடைய வெளிப்பாடு பைபிள்ல பாத்தீங்கன்னா, he will be like a consuming fire. அவர் அக்கினியா இருப்பார். அப்படி இருக்கிற வேளையில இயேசு பேசும் பொழுது எம்மாவோர் சீஷர்கள் இருதயம் எப்படி இருந்ததுதான், கொழுந்து விட்டு எரிந்தது. இன்னைக்கு நீங்க பேசும்போது எத்தனை பேரோட இருதயம் கொழுந்து விட்டு எரியுது யோசிச்சு பாருங்க. பவுல் போறாருங்க மால்டா தீவுல, என்ன நடக்குது அங்க எல்லாம் தீ மூட்டுறாங்க. அங்க போய் இவர் தீ மூட்டுறாரு, அந்த இடத்துல நடக்குது, ஒரு கடிக்குது. கடிச்ச உடனே நடக்குது, திருப்பியும் அது என்ன நடக்குது, அவர் திருப்பி உதறி தீக்குள்ள தள்ளி விடும் போது அது இறந்து போய் விடுது, அப்படித்தானே? ஆனா கடித்த பவுலுக்கோ ஒண்ணுமே. ஏன்? பிகாஸ் the Holy Spirit fire was so tremendous on him. No poison can poison you. Hallelujah. உலகத்துல எதுவுமே உங்களை ஸ்டாப்பே பண்ண முடியாதுங்க. பிசாசு வைக்கிற எந்த நுகத்தையும் உங்களால் மேற்கொள்ள முடியும். என்னோட பிரெக்னன்சில டுவர்ட்ஸ் தி எண்ட்லாம் கர்த்தர் காண்பிச்சார். ஒரு விச் கிராஃப்ட் செஞ்சதை காமிச்சு, இந்த மாதிரி உனக்கு விரோதமா செய்யறாங்கன்னு சொல்லி காமிச்சு அப்ப ஜெபிக்க வைத்தார். எனக்கு எதுவுமே தெரியாது. கர்த்தரோட அலைனா இருக்க உங்க வாழ்க்கையில வர்ற போராட்டங்களும் சரி, வருகிற என்ன சொல்றது பில்லி சுனிய கிரியைகளா இருந்தாலும் சரி, ஏவுதல்களா சரி, எல்லாத்தையும் கர்த்தர் காண்பித்து வைக்கிற அன்னைக்கே நீங்க அழிப்பீங்க. வச்சு எனக்கோ ஒரு நாள் ஐயோ எனக்கு படுக்க முடியல, தூங்க முடியல, ஐயோ சிஸ்டர் எனக்கு இப்படிலாம் நடக்குது, அதெல்லாம் அந்த தேவையே கிடையாது. அதுதானங்க அர்த்தம். யாக்கோபுக்கு விரோதமாக வச்சாலும் அது இல்லாம போகும். எப்ப தெரியுமா? கர்த்தர் காண்பித்து உங்களை யுத்தம் செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுக்கு சபை ஆயத்தமாகணும். கொடுங்கையூர் பகுதிக்காக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்காக எல்லா விக்கிரக தோப்புகள் மடங்கடிக்கப்படணும்னு சொல்லி சபையில இருக்கிற எல்லா ஆத்துமாக்களுக்காக யுத்தம் செய்றீங்க. செய்ய வேண்டியது கடமை தாங்க. ஒரு சைட்ல கண்ணீர் விட்டு அழணும், இன்னொரு சைட்ல யுத்தம் செய்யணும். ரெண்டுமே இருக்கு. தயவு கூர்ந்து இதை அறிந்து கொள்ளுங்க. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பேதுரு பிரசங்கித்த பொழுதே, அவர் வாயில பேசும் பொழுதே எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. எப்படி?
ஸ்தேவான் பாருங்க, அவர் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது எல்லா இருதயத்துல குத்தப்பட்டு அவர் என்ன பண்றார், அவரே பரலோகத்துல அப்படியே அவர் பேசிக்கிட்டே இருக்காருங்க. அவருக்கு தரிசனம் தெரியுது. ஆமாவா இல்லையா? வாசிங்க அந்த வசனத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 54 55 வாசிங்களேன். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஆமென். சோ அப்படி இருக்கிற வேலை நல்ல கவனிங்களா, அவர் பிரசங்கித்துட்டு இருக்காருங்க. திடீர்னு பார்க்கறாரு, தரிசனத்தை பார்க்கறாரு, பிதா இயேசுப்பா நிக்கிறத பார்க்கறாரு. இதெல்லாம் எப்படி, how does it happen? You know why? அவன் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவனாய் இருந்தான். He was full of the Holy Spirit. The question to you today is, how much percentage of Holy Spirit has control on your life? 100% கண்ட்ரோலா, 20% கண்ட்ரோலா, இல்ல கண்ட்ரோலே இன்னும் கொடுக்காம இருக்கிறீங்களான்றத நீங்களா யோசித்து இந்த வேலையில பார்க்க வேண்டியது இருக்கு. ஆமென். அதே போல கண்கள் மூலமா பார்க்கிறதுனால ஆவியானவர் கிரியை செய்வார். எதை பார்க்கணும் அந்த பார்க்கறது உள்ள. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இச்சையான ஒரு வீடியோ பாக்குறீங்கன்னா உள்ள எல்லாம் அந்த ஸ்பிரிட் உள்ள போய் என்ன பண்ணும் தெரியுமா, இச்சையாய் தூண்டும். ரைட்டா? ஆனா பவுலுக்கும் என்ன தெரியுமா நடக்குதுங்க? வாசிங்க பார்க்கலாம் இன்னொரு வசனத்தையும். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 16வது வசனம். அவர் பார்க்கும் பொழுது நடக்கிற காரியம் வாசிங்களேன். அத்தேனா பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தி உள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினார். போதும். சோ இந்த இடத்தை பாருங்களேன், பவுல் பார்க்கிற விக்கிரகங்களை பார்க்கிறார். நீங்களும் நானே விக்கிரகங்களை பார்த்தா என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? விக்கிரகம் அவ்வளவுதான் போயிரும். கரெக்டா? ஆமா தானே? ஆனா அதே பவுல் அவன் பரிசுத்த ஆவின் முழுமையில நிறைவுல இருக்கிறதுனால நடந்தது என்ன தெரியுமா? அவனுடைய ஆவி என்னாச்சாம்? வைராக்கியம் அடைந்தது. What you see by the Spirit will make you zealous sometimes. What you see ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு சொல்றேன், நிறைய தரிசனம் பார்க்கணும்னு ஆசையா போனை தள்ளி வச்சிருங்க. நிறைய தரிசனம் பார்க்கணும் ஆசையா கண்களை அலைமோத விடாதீங்க. Preserve your eyes. நீங்க என்ன ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் நிறைய தடவை நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கடைக்கு ட்ரெஸ் வாங்க போறேன்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு அங்கே 4 ட்ரெஸ்ஸை பார்த்து வீட்டுக்கு வந்து நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ட்ரெஸ் அதே தான் தெரியும். ஏன்னா என் மாம்சம் ஃபுல்லாக எப்படி தெரியுமா இருக்கும்? எல்லாம் ட்ரெஸ் டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும். அதை மேற்கொண்டு நான் ஜெபிக்கும் பொழுது தான் கர்த்தரை ஆவிக்குரிய கண்களை திறந்து அவர் காண்பிக்க ஆரம்பிப்பார். இன்னைக்கு அதனால தான் சொல்றேன், பி வெரி வெரி வைஸ். உங்களுடைய சரீரத்தை அடக்கி ஆளுகிறது ரொம்ப 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 முக்கியம். What you feed the body will enter the spirit. புரியுதா? நீங்க மாம்சத்துல என்ன போஷிக்கிறீங்களோ அது ஆவியில இம்பாக்ட் பண்ணும். அதுதான் உபவாசமும் செய்யும். நீங்க உபவாசிக்க ஆவியில ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்றதை உங்களால பார்க்க முடியும். ஆவியில ஒரு மாற்றம் உண்டாகும். அதே மாதிரி நீங்க இதெல்லாம் பார்க்கல நீங்க ஸ்டாப் பண்ண அந்த பரிசுத்தமே உங்க வாழ்க்கையில ஒரு டிகிரி ஆஃப் அனாயிண்டிங் ரிலீஸ் பண்ணும். ஹல்லேலூயா. இதற்குள்ள தயவு செஞ்சு சொல்றேன், இந்த சபை வரும்படி இந்த நாட்கள்ல கர்த்தர் கேட்கிறார். அதே போல காதுகள், எதை கேட்கிறீங்க? அடுத்தவங்க பேசுற காசிப் உட்காந்து மணிக்கணக்கா கேட்டுட்டே இருக்கீங்களா? இல்ல சினிமா பாட்டை கேட்கறீங்களா? ஏதோ ஒன்று கேட்கறீங்களா? தேவையில்லாத குப்பை கதைகளை கேட்டுக்கொண்டிருக்கோம். பி வெரி வைஸ். இந்த காதுகள் உலகத்தில் இருக்கிற காரியங்கள் கேட்டுட்டே இருந்துச்சுன்னா கர்த்தர் சொல்றத கேட்கவே முடியாது. நீங்க உயிர் தந்த ஏசப்பாவை நீங்க பாத்தீங்கன்னா அவர் எல்லாருக்கும் சீஷர்கள் மத்தியில தென்படும் பொழுது எல்லா இடத்துலயுமே போட்டிருக்கோம், the doors were shut. அப்பதான் கர்த்தர் வருவார். யோவான்ல நீங்க வாசிச்சு பாருங்க, கடைசி அதிகாரங்கள்ல டோர் எல்லாம் மூடப்பட்ட போதுதான் கர்த்தர் வந்து உயிர் தெழுந்த கர்த்தர் எல்லாரும் கண்களுக்கு வந்து தென்படுவார். ஏன்? Because the doors of the world has to be shut to see in the spirit. புரியுதா? உங்க ஆவிக்குரிய கண்களை நீங்க சில காரியங்களை பார்க்கணும்னா உலக கதவுகள் உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்டு இருக்கணும். அது ஒரு நெசசிட்டியா இருக்கு.
உங்க காதுகளை ஃபைன் டியூன் பண்ணி கிளியரா கேட்கணுமா? உலகத்துல இருக்கிற சத்தங்கள் எல்லாம் அமைதியா இருக்கும் போது தான் அவர் பேசுறது உங்களால ரொம்ப நல்லா கேட்க முடியும். இன்னும் அப்பதான் உங்களுக்கு தெரியும் எது கர்த்தர் பேசுறார், எது பிசாசு பேசுது, எது என் மாம்சம் பேசுதுன்னு நீங்க பழக்கத்துல தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். இந்த நாள்ல உங்ககிட்ட கர்த்தர் பேசுகிறார். என்ன தெரியுமா? இந்த நாள்ல இருந்து அவர் கூட ஐக்கியமாய் ஆக ஆக அவர் பேசுறத உங்களால கேட்க முடியும். அவர் காண்பிக்கிறத உங்களால பார்க்க முடியும். அவர் எல்லாத்தையும் உங்க உணர்ச்சி பூர்வமா அவர் ஏசாயா தீர்க்கதரிசி பாருங்க, ஈவன் தி டச் இல்ல, அந்த பரிசுத்த குரட்டுனால அவர் நாவை தொட்டதை ஏசாயா தீர்க்கதரிசியால உணர முடிஞ்சது. தட் இஸ் a tangible power. தொடுறத உணர முடியும். அவர் ஒரு மெல்லிய அசைவு உங்களால ஃபீல் பண்ண முடியும். சில பேருக்கு நெருப்ப போல, சில பேர் விண்ட போல நிறைய காரியங்கள் அனுபவிப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. சில பேரோட கைகள்ல ஒரு வல்லமை இறங்குறது தெரியும். இது எல்லாமே நான் சொல்லட்டுமா, கர்த்தரோட நடக்க நடக்க தான் தெரியும். Everything is about walking with God. இந்த நாள்ல கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். எவ்ரி பாடி சென்சஸும் கர்த்தருடையதான். எல்லாமே ஆவியானவர்கள் நடக்க நடக்க நீங்க சாதாரண கிறிஸ்தவனை அல்ல, விசேஷித்த ஒரு சூப்பர் நேச்சுரல் சபையா, ஒரு சூப்பர் நேச்சுரல் கிறிஸ்தவனாய் நீங்களும் நானும் வாழ முடியும். உங்க வாழ்க்கையில கனி கொடுக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு சைடுல வரங்கள் செயல்படுகிறது அடுத்த பக்கமாய் நீங்க போய் தேவனுடைய ராஜ்யத்தை எங்கும் போய் சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள்ல இருந்து நம்ம அந்த காரியத்தை செய்ய போறோம். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபிக்கலாம்.